நண்பா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நானும் அந்த யானை கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இந்த குளத்து வழியா நடந்து போக கூடாதுன்னு. ஆனா இந்த யானை நான் சொல்றத கேக்குறதா இல்ல. யானை தினமும் இந்த குளத்துக்குள்ள நடந்து போறதுனால நமது நண்பர்களை எல்லாம் மிதிச்சிட்டு போயிடுது. யானையோட காலில் மிதிப்பட்டு நமது நண்பர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னா நமது இனமே அழிஞ்சு போயிடும். நண்பா, அவ்வளோ பெரிய யானைய நாம என்ன செய்ய முடியும்? அந்த யானையோட உருவத்தையும் தும்பிக்கையும் பார்க்கவே பயமா இருக்கு. அந்த யானைய நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. நண்பா, நாம நினைச்சா முடியும். அதுக்குதான் நாளைக்கு என்னோட நண்பனை வர சொல்லியிருக்கிறேன். யாரு? அதான் நம்மளோட நண்பன் நண்டு. மறுநாள் காலை. நண்பர்களே, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? எங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நான் என்ன உதவி செய்யணும்? நண்பா, தினமும் ஒரு யானை இந்த குளத்து வழியா நடந்து போறதுனால மீன்களை எல்லாம் மிதிச்சிட்டு போயிடுது. அதனால தினமும் கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் செத்துக்கிட்டே இருக்குது. நாங்க இந்த குளத்துல நிம்மதியா வாழணும்னா அந்த யானை இந்த பக்கமே வரக்கூடாது. எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனாலதான் உன்கிட்ட யோசனை கேட்கிறோம். நண்பர்களே, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். நாளைக்கு என்னோட நண்பர்களை இந்த குளத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நாளைக்கு அந்த யானை அந்த குளத்து வழியா நடக்கும் பொழுது அதனோட கால்களை நானும் என்னோட நண்பர்களும் கெட்டியா பிடிச்சுக்கிறோம். தன்னோட கால்கள் குளத்தில் உள்ள சேத்துல சிக்கிருச்சுன்னு அந்த யானை பயப்பட ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த யானை இந்த பக்கமே வராது. நாளைக்கு என்னோட வேலையை ஆரம்பிச்சிடுறேன். மறுநாள் காலை நண்டு சொன்னது போல் அதன் நண்பர்களை அந்த குளத்திற்குள் அழைத்து வந்து தண்ணீருக்குள் ஒளிந்து கொண்டன. மீன்களே, இந்த குளத்துக்குள்ள நடக்க கூடாதுன்னு சொல்லி என்னையவே மிரட்டுறீங்களா? நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். தினமும் இந்த பக்கம்தான் நடப்பேன். உங்களால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. ஐயோ, கால்ல ஏதோ சிக்கன மாதிரி இருக்குதே. சகதிக்குள்ள என் கால் மாட்டிருச்சோ? இந்த சகதி என்னோட கால்களை உள்ள இழுக்கிற மாதிரி இருக்குதே. இந்த குளத்துக்குள்ள நான் மூழ்கிருவேன்னு பயமா இருக்குதே. அப்பாடி, ஒரு வழியா அந்த சகதியில இருந்து என் காலை வெளியே எடுத்துட்டேன். இனிமே இந்த குளத்து பக்கமே வரமாட்டேன். நண்பர்களே, இனி பயப்படாதீங்க. அந்த யானை இந்த பக்கமே வராது. யானை நல்லா பயந்து போயிருச்சு. நண்பா, நீயும் உன்னோட நண்பர்களும் செஞ்ச உதவிய நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். பரவாயில்லை நண்பர்களே, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். இன்னையில இருந்து அந்த யானையோட தொந்தரவு இல்லாம இந்த குளத்துல நிம்மதியா இருப்போம். ஆசைப்பட்டு வாங்கின பால்கோவாவை நேத்து சாப்பிடவே முடியல. இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு. அதனால ரசிச்சு பொறுமையா சாப்பிடுவோம். ஐயோ, நம்ம சாப்பிடுற நேரம் பார்த்து கமல் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காளே. இந்த பால்கோவாவை பார்த்தான்னா அவளுக்கும் பங்கு கொடுக்கணும். எனக்கு பிடிச்ச பால்கோவாவை யாருக்கும் தரமாட்டேன். பால்கோவாவை வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன். பொன்னம்மாள் பால்கோவாவை வீட்டுக்குள் வைத்துவிட்டு வெளியே வந்தாள். கமலி, என்ன இந்த பக்கம்? அக்கா, நான் காய்கறிகள் வாங்க கடைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். கமலி, வீட்டுக்கு வா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். இல்லக்கா, எனக்கு இப்பவே நேரமாச்சு. சரி கமலி, அப்படின்னா போயிட்டு இன்னொரு நாளைக்கு வா. சரிங்கக்கா. அப்பாடி, ஒரு வழியா கமலி போயிட்டா. நான் நினைச்ச மாதிரி எல்லா பால்கோவாவையும் பொறுமையா ருசிச்சு சாப்பிட போறேன். பொன்னம்மாள் ஆசையுடன் பால்கோவாவை சாப்பிட வீட்டிற்குள் சென்றாள். வீட்டுக்குள் வந்த பொன்னம்மாள் அதிர்ச்சி அடைந்தாள். ஐயோ, பால்கோவா எல்லாத்தையும் பூனை சாப்பிட்டுட்டு இருக்கே. சு சு, உன்னை என்ன பண்றேன் பாரு. குச்சி எடுத்தாதான் நீ சரிப்படுவ. பொன்னம்மாளை பார்த்து பயந்த பூனைக்குட்டி அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடியது. ஐயோ, நான் ஆசையா சாப்பிடணும்னு நினைச்ச பால்கோவாவை இந்த பூனைக்குட்டி சாப்பிட்டுட்டு போயிருச்சே. தட்டுல இருந்த எல்லா பால்கோவாவையும் காலி பண்ணிருச்சு. பேசாம கமலிக்கு கொஞ்சம் பால்கோவாவை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லா பால்கோவாவையும் நானே சாப்பிடணுன்ற ஆசையில நாம ஒளிச்சு வச்சேன். இப்ப என்னன்னா, இந்த பூனை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருச்சு. பால்கோவாவை ஒளிச்சு வச்சு நான் தான் ஏமாந்து போனேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பேராசை தான். இன்னையிலிருந்து எதுக்குமே நான் பேராசைப்பட மாட்டேன்.
எனக்கு கிடைச்சத மத்தவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவேன். அன்றிலிருந்து பொன்னம்மாள் எந்த பொருளுக்கும் பேராசைப்படுவதில்லை.